ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் 19 சீசன் பேசியிருக்கோம். வெவ்வேறு தலைப்புகளில் அரசியல், கல்வி, சூழலியல், நிலைத்த பொருளாதாரம் தாண்டின்னு. இப்போ 20வது சீசனில் கால் எடுத்து வைக்கிறோம். அதாவது ஆல்மோஸ்ட் 102 எபிசோடுக்கு மேலே பேசியிருக்கோம். அதனுடைய நேரடி சந்திப்பும் வர ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. அது சார்ந்த தகவல்கள்லாம் பகிர்ந்துருக்கோம். விருப்பமும் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் எழுந்திக்கலாம். அண்ணா வணக்கம் சென்னையில அண்ணா. இருக்கிற நண்பர்கள் தான் சேர்ந்துக்க முடியும் இல்லையா? சென்னையில இருக்கிறவங்க மாத்திரம் தான் சேர முடியும். ஆமாம். அதனால அதுவும் நம்ம வாசகரே ஒரு அம்மா நமக்கு இந்த நிகழ்வு அவங்க வீட்டுல ஹோஸ்ட் பண்றேன்னு சொன்னது பெரிய விஷயம். ம். அதனால தொடர்ந்து மற்ற ஊர்கள்ல இருக்கிறவங்களும் அது மாதிரி வந்தாங்கன்னா முன் வந்தாங்கன்னா மற்ற ஊர்கள்லயும் நாம கூட்டங்கள் நடத்தலாம்னு தோணுது. ம். அனைவருக்கும் வணக்கம். 102வது எபிசோடு சீசன் 20. பாஸ்கர், என்ன தலைப்புல இந்த சீசன் நம்ம பேச போறோம்? வழக்கமாக எலெக்ஷன் வரும், எலெக்ஷனோட ரிசல்ட் வரும். அதுக்கு பிறகு மக்கள்கிட்ட அப்படியே கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுரும். ஏதாவது ரொம்ப அதிரி புதிரியான நியூஸ்னா தான் நமக்கு எப்பவுமே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி வந்தால் தான் மீண்டும் பார்லிமெண்ட் பக்கம் எட்டி பார்ப்போம். ஆனால் இந்த முறை ஒரு வழக்கத்துக்கு மாறாக தெரியுது. 24 ஹவர்ஸ் பார்லிமெண்ட்டை நம்ம பார்க்குற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. குறைஞ்சபட்சம் இந்த சோஷியல் மீடியா யூஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்காவது அப்படி இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து பார்த்து சென்சிடைஸ் பண்ணி பண்ணும்போது இதில் 2-3 விஷயங்கள் கவனத்தில் இருந்தது. எ- இந்த ஹரிபரியான சுச்சுவேஷனில் ஏதோ போகும்போது சாமியை சரணா எப்போன்னு கத்துற மாதிரி பார்லிமெண்ட்டில் நடக்கிறத ஒரு ஒரு எத்திக்கல் புருஷன் வழியாக நம்ம பார்க்காம விட்றோமோன்ற கேள்வி இருக்குது. ஒரு பாராளுமன்றம் என்பது ஒரு தேசத்தினுடைய மிக முக்கியமான அபெக்ஸ் பாடியாக இருக்கிறதுனால அதில் நம்ம ஏதோ தமிழ் சினிமா சந்தான காமெடி மாதிரி அது நகர்றதையும் கவனிக்க முடியுது. அஹ் முற்றிலும் நம்ம வெறுக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் எதிர்கட்சியில் அவர்களை ட்ரோல் பண்ணுற மாதிரியான சூழல் நம்ம பண்ணலாம். அங்கே நடக்கிறத வச்சு உள்ளுக்குள்ளே அவங்களே ட்ரோல் பண்ணிக்கிறதுங்கிறது மக்களுக்கு எந்த வகையில் பயன் தரும், அல்லது இந்த அரசியல் மீது எந்த அளவுக்கு ஒரு பக்தின்னு சொல்லலைன்னா கூட அது மேலே ஒரு பிடிப்பு இருக்கணும். அரசியல் என்பது அது அடுத்தடுத்த கட்டமாக எஜுகேட் ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த பார்லிமெண்ட்களுடைய நடவடிக்கைகள். அதனால் இந்த முறை இந்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கும்னு நமக்கு இப்போவே தெரியுது. ஒரு கரெக்டாக ஒரு மாதம் முடிஞ்சிருக்கு. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த நேரத்தில் இந்த இந்த பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய டெமோக்ரஸிங்கிறத பற்றி முழு சீசன் பேசலாம். அதில் ஜனநாயகனை என்னன்னே பேச வேண்டியிருக்கு. அதில் குறிப்பாக பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, எக்ஸிக்யூட்டிவ் பாடி நிறைய விஷயங்கள் நம்ம அதை சார்ந்து இருக்குது. அதை ஒட்டி இந்த முறை பேசலாம். கட்சி சார்பற்று ஒரு ஜனநாயகத்தன்மையோட ஒரு பாராளுமன்ற நிகழ்வுகள் எப்படி இருக்கும்னு நமக்கு ஒரு யோசனை இருக்கு இல்லையா? அந்த யோசனை ப்ளஸ் அது நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்குன்றது தான் யோசிக்கிறேன் நான். அதனால் ஜனநாயகம் பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் அதில் ரொம்ப குறிப்பாக பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒட்டி ஒரு 4-5 தலைப்புகள் எடுத்து பேசலான்னு யோசனை. நம்மளும் அதான் முன்னாடி பேசணும். நம்ம முன்னாடி பேசினது தான் நம்ம வாசகர்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதனால தானே நம்ம எலாபரேட் பண்றீங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன, நாம இந்த சீசன் முடியும் போது நம்மளுடைய சுதந்திர தினம் வரும். பாராளுமன்றம் சிஸ்டம் அப்படின்றது பார்லிமெண்ட் இஸ் அ டாக் ஷாப் அப்படின்னாரு காந்தி. அதாவது இதோட கடுமையான விமர்சனம் இந்த மனுஷன் வாயிலிருந்து வந்ததே இல்லை அப்படின்ற அளவுக்கு கடுமையான ஒரு விமர்சனம் பாராளுமன்றத்தை பத்தி காந்தி வைக்கிறார். பார்லிமெண்ட் இஸ் லைக் அ ப்ராஸ்டிடியூட் அண்ட் அ பேரன் உமன் அப்படிங்கிறாரு ஹன்ஸ்வராஜ். இது இப்போ 1909 எழுதின அந்த புத்தகத்துல
இவ்வளவு கடுமையா அவர் வந்து வேற எங்கேயுமே சொற்களை பயன்படுத்தினது இல்லை. அது என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு யாரு வந்து ஆஹ் அங்க வந்து ஆட்சி செய்றாங்களோ அவங்க சொல்றதுக்கு வந்து ஆட்டம் போடும். யாரெல்லாம் வந்து நிறைய காசோட வர்றாங்களோ அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்கும் பார்லிமெண்ட். ரெண்டாவது, அதனால எந்த விதமான ப்ரொடக்ஷனும் நடக்காது. நிறைய பேசுவாங்க. பல நேரங்கள்ல ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான், ஒருத்தன் கொட்டாய் விட்டுட்டு இருப்பான். பேசுற சப்ஜெக்ட் மேல யாருக்குமே ஒரு விருப்பே இருக்காது. இது வந்து அவர் வந்து எதை பார்த்துட்டு சொல்றாருன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு சொல்றாரு. இதுக்கு நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா, டெலிவிஷன் இல்லாத காலத்துல இது மாதிரி நடந்து இருக்குது. அதனால பார்லிமெண்டரி சிஸ்டம் தான் நமக்கு ஒத்து வருமா அப்படின்றத வந்து கேள்வியாகவே வைக்கிறாரு. இன்ஃபேக்ட் நான் 1940களில் அவரு சொல்றது, ஆமா எனக்கு என்னுடைய எதிர்ப்பு பார்லிமெண்டரி சிஸ்டத்துக்கு தொடருது. நிச்சயமாக பார்லிமெண்டரி சிஸ்டத்துல நான் தொடர்ந்து எதிர்க்கிறேன். அதே சமயம் அந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் வந்து இன்றைக்கு இந்தியாவுக்கு நடைமுறைக்கு அதுதான் இப்போதைக்கு இம்மீடியட்டா நம்ம செய்ய வேண்டிய வேலைகளுக்கு அது கொஞ்சம் ஏதுவாக இருக்கும்ன்றதுனால நான் அதை ஒத்துக்கிறேனே தவிர, என்னுடைய ஐயப்பாடுகள் வந்து நான் மாற்றல. என்னுடைய அதை பத்தின கருத்தை வந்து நான் மாற்றல அப்படின்னு 40கள் 42 43 அந்த தருணத்துல எப்பயோ பேசும்போது சொல்றாரு. ஸோ ஒரு 35 வருஷம் வந்து அவர் தன்னுடைய ஒப்பீனியனை மாத்தல பார்லிமெண்டரி சிஸ்டத்தை பத்தி பேசும்போது. நாம வந்து இந்த 3 டயர் மாடல்னு சொல்றோம். பஞ்சாயத்து அளவில் மக்கள் தங்களை தாங்களே நிர்வகிக்கிறது, அல்லது இன்னைக்கு பெரும் நகரங்களை சார்ந்த ஒரு மாநிலமாக மாறக்கூடிய தமிழ்நாட்டுல வந்து கிராமங்களே இல்லாம போயிடும் இன்னும் கொஞ்ச நாள்ல. அது வேற நம்ம பேச வேண்டி இருக்கு இந்த தருணத்துல பாஸ்கர். அதை வந்து இவரு நம்ம தந்தா ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் ஆமாங்க. போன வாரம் தன்னாட்சியிலிருந்து. ம். வலுக்கட்டாயமாக வந்து தமிழ்நாட்டை வந்து நம்ம நகரமயமாக்கிட்டு இருக்கிறோமா? கிராமத்து மக்களுடைய அந்த கிராம சபையில மக்கள் பங்கு பெற்று அவர்களுடைய கேள்விகள் அதெல்லாம் வந்து நகரங்களாக மாற்றப்படுவதில் இதெல்லாமே அதற்கான ஒரு இடமே இல்லாம மாறுதா அப்படின்னு ஆளுமை, அதாவது இந்த ஆட்சி முறையில இருக்கக்கூடிய, நிர்வாகத்துல இருக்கக்கூடிய, நகரமயமாக்கத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கேள்வி கேட்டு ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தாரு. ரொம்ப முக்கியமான கட்டுரை எனக்கு தோணுச்சு. ஆஹ் நான் இப்போ எதுக்கு இதை வந்து சொல்ல வரேன்னா, காந்தியில இருந்து நான் எதுக்கு துவங்குறேன் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ஃபிளாஸ் வந்து நம்மளுடைய சிஸ்டத்துல இருக்குது. பஞ்சாயத்துகளுக்கு வந்து ஸ்டேட் லெவல் கவர்னிங் சிஸ்டமான லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உள்ளவங்க பார்லிமெண்ட்டுக்கோ நேரடியான தொடர்புகள் எதுவும் இல்லை. அதாவது ஒரு பார்லிமெண்டேரியன் அவருடைய பார்லிமெண்டரி கான்ஸ்டிடுவன்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸோட மாசம் ஒரு முறை பேசணும்னோ, அவங்க கிட்ட இருந்து வந்து என்ன தேவைகள் இருக்குன்னு கேட்டுட்டு போகணும்னோ, அல்லது நாட்டு அளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கணும்னோ, அல்லது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர் வந்து அவருடைய அசெம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்களோட தொடர்ந்து பேசணும்னு, அவங்க சொல்றதை கேட்கணும்னு, அல்லது பஞ்சாயத்து தலைவரே வந்து கிராம சபை நடத்தி மக்கள் சொல்றதை கேட்கணும்னு, இந்த கடைசி கட்டத்துல மாத்திரம் பஞ்சாயத்துகளுக்கு மாத்திரம் அது இருக்குது. வருஷத்துக்கு நீங்க 5 முறை வந்து கிராம சபை நடத்தணும், மக்கள் சொல்றதை கேட்கணும், எல்லாத்தையும் விவாதிக்கணும். ஆனா எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ அந்த கட்டுப்பாடு கிடையாது. ஸோ அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க,
எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா மக்களோட வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே நாம போய் நம்ம வேலைய பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. மக்களும் சரி, அதுவும் இந்த முறை நடந்த மாரி எலக்ஷன் வந்து 40 நாள், 50 நாள் நடந்துச்சுன்னா, எல்லாரும் டயர்ட் ஆயிருப்பாங்க. பாரு ஒருத்தன் ஒருத்தன் திட்டுறது, இது பண்றது, என்னைக்கு எங்கள பத்தி யோசிக்க போறீங்க? அப்படின்ற நிலைமைக்கு மக்கள் வந்திருப்பாங்க அதான். அந்த ஒரு இதுல மக்களும் சரி, திரும்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது பார்த்துக்குவோம் அப்படின்னு அவன் அவன் வேலைய பார்த்துட்டு போயிருப்பான். உண்மையில வந்து பேசக்கூடிய ஜனநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி கிடையாதுல்ல. ஆட்சி நாம தான் பண்றோம் அப்படின்னு மக்களுக்கு ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா, அல்லது நம்ம ஆளுங்க தான் செய்றாங்கன்னு ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா, ஒரு விஷயம் தவறுன்னு சொல்லும்போது, அந்த விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பாக மக்கள் எந்திரிச்சு நிக்கணும். இப்ப நமக்கு தெரிஞ்சு இஸ்ரேல்ல ஒரு போர் நடக்குது. தினம் தினம் நமக்கு வந்து டெல் அவீவ்ல இருந்து மற்ற இடங்கள்ல இருந்தும் விஷுவல்ஸ் வரத்தான் செய்யுது. இஸ்ரேலி மக்கள் வந்து எங்கள் அரசாங்கத்தை நாங்க வந்து ஆதரிக்கல. இந்த போர் தேவையில்லாதது. அப்படின்னு அங்க மாத்திரம் இல்ல, பல நாடுகள்ல இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களும் வந்து அவங்க அரசாங்கத்துக்கு எதிர்த்து தினம் தினம் வந்து அ புரொட்டஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து ஜனநாயகம் வந்து வலுவாக இருப்பதோடைய ஒரு குறியீடு என்ன பொறுத்தவரைக்கும், மக்கள் தாங்க என்ன நினைக்கிறோன்றத சொல்றதுக்கான ஒரு இடம் இருக்கணும். அத கேட்கறதுக்கான வழிமுறைகள் இருக்கும். அந்த வழிமுறைகள நிச்சயமாக எந்த காலகட்டத்திலயும் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நிலைமை வந்து ஜுடிஷியரிக்கும், எக்ஸிக்யூட்டிவ்க்கும், எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கும் அந்த பொறுப்பு. இப்ப நாம எலக்ஷன் வின் பண்ணிட்டோம், போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நானு பல பேர் பார்லிமெண்ட்ல இந்த கடந்த 2, 3 நாளா பேசுறத கேட்டுட்டு இருக்கும்போது, அவங்க மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்கம் நான் யாருதா இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியுமா பாஸ்கர்? நான் வந்து இன்னைய காலகட்டத்துல இந்த ஸ்டாண்ட் அப் காமெடின்னு ஒண்ணு பண்றாங்க தெரியுமா? ஆமாங்க. ம். அந்த ஸ்டாண்ட் அப் காமெடில முக்கியமானது என்னன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவ சிரிக்க வைக்கணும் எல்லாரையும். ம். அது ஒரு ம். எல்லை மீறி போய் சிரிக்கிற சவுண்ட் டெம்ப்ளேட் வச்சுக்கிறாங்க பக்கத்துல. யாருமே ம். சிரிக்கலன்னா அத உள்ள கோத்து விட்டுர்றாங்க. ஆமா. பார்லிமெண்ட்லயும் அது தேவைப்படும். இனிமே கொஞ்ச நாள் கழிச்சு யாராவது ஒரு எம்பி கேட்பாரு. ம். நீங்க யாருமே நேத்து பிரதம மந்திரி 2 மணி நேரமா நம்ம பேசினாருன்னு வச்சுக்கோங்க. ம். அதுல வந்து அவரோட டெலிபிராம்ப்டரோ இல்ல அவரு நோட்ஸ்ல சொல்லும். இந்த இடத்துல கொஞ்சம் பாஸ் குடுங்க. எல்லாரும் கை தட்டுவாங்க அப்படின்னு அந்த அவருடைய ஸ்பீச் எழுதினவரு எழுதி வச்சிருப்பாரு. ம். ஆனா அவர் அது பேசும்போது, இல்ல அந்த கதைய அவர் சொல்லும்போது யாருமே சிரிக்கலன்னு வச்சுக்கோங்க. ம். ம். அது அசிங்கமா இருக்கும்ல. ஆமா. அதனால வந்து யாரான ஒரு மந்திரி கேட்பாங்க. அந்த 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 ரெக்கார்டட் கை தட்டுறதெல்லாம் இங்க அங்கங்க வச்சுக்கோங்க. ம். எங்கெல்லாம் நான் வந்து கை தட்டணும்னு நினைக்கிறேனோ, அந்த இடத்துல நான் ஒரு பட்டன பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது கை தட்டணும். அது கை தட்டின உடனே சுத்தி இருக்கிறவனும் தூக்கத்துல எந்திரிச்சு கை தட்ட ஆரம்பிச்சுருவான். எதுக்கு சொல்றேன்னா, தெர் இஸ் அ டெஃபினட் நீட் டூ எஜுகேட் அவர்செல்ஃப். நம்மள நாமளே வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறது முக்கியம். நம்ம பொறுப்பு எதுவரைக்கும் இருக்கு, எங்க முடியுது? இது நம்மளுடைய இதுல தான் ஒரு 2 கேள்விகளோட இது எப்பவுமே நம்ம இப்ப கேள்வி உரையாடல் மாடல் மாரி ஆயிட்டோம். அதுல 2 விஷயங்கள் வருது. ஒண்ணு வந்து ரொம்ப வெகுவா நம்ம வந்து ஸ்க்ரீன் டைம் அதிகரிச்சதுனால, அந்த ம். ஸ்க்ரீனுக்கு பிரசன்ட் பண்ணா போதும்ன்னு எல்லா துறையும் நெனைக்கிறாங்க. அது வர்த்தகம், கல்வி எல்லாமே. எவ்வளோ ஸ்க்ரீன் கன்டென்ட் நம்மகிட்ட இருக்கோ, அது பெரிய விஷயமா இன்னைக்கு பார்க்குறாங்க. அந்த ரன் டைம்னு சொல்லுவோம்ல ஃபிலிம்ல. அந்த மாரி இப்ப நம்ம வந்து கன்டென்ட் வந்து ஹவர்லி பேசிஸ்ல மெயின்டெயின் பண்றோம். அந்த மாதிரி பார்லிமென்ட் சார்ந்த உரையாடல் கூட வெறும் ஆப்டிக் பேஸ்டு அதாவது பாலிடிக்ஸ் ஃபார் ஆப்டிகல் கிரேவிங் மாரி நமக்கு வந்து அந்த பார்க்கறதுக்கு ரொம்ப தியேட்ரிக்கலா இருக்கணும். ரொம்ப ட்ராமாவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சிலதெல்லாம் செய்றோம். நீங்க சொல்ற மாரி டெலிபிராம்ப்டர் மாரி கிடையாது.
ஏதோ இப்போ சம்மந்தமே இல்லாம சில ஹீரோயிக் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நடந்து வர்றதே 1/2 மணி நேரம் காட்டுவாங்க. கால்லலாம் நெருப்பு பொறிலாம் பறக்கும். அதுக்கு ஒரு ம். பேக்ரவுண்ட் மியூசிக்கு. அப்புறம் அவர் சோகமா இருந்தா அதுக்கு ஒரு இதுன்னு போட்டு ஒரு மாரி பண்ணுவாங்க இல்லையா மக்கள. அதெல்லாம் இப்போ சட்டமன்றத்திலயும், பாராளுமன்றத்திலயும் அந்த மாரியான ஒரு மோடுக்கு வந்து மீடியாவும் இறங்கியிருக்கு. மக்கள் கன்சியூம் பண்றதும் அது கூடியிருக்கிறதா கவனிக்கிறோம். ரொம்ப அதாவது ஒரு அ அந்த உரையாடல் வந்து ஒரு விஷயம் சார்ந்த உரையாடலா இல்லாம, ஒரு நபர் சார்ந்த கிளர்ச்சிய உண்டாக்குறதா இருக்கு. அ அது விஷயம் சார்ந்த கிளர்ச்சி மக்கள்கிட்ட எழல. இவரு அவர இது பண்ணா சரியா போச்சு, அவரு இத பண்ணா சரியா போச்சுன்னு இன்னொன்னு நம்ம நெறைய கவனிக்கிறோம். ஆனா நெறைய மறக்கவும் செய்றோம். முன்னாடி எப்பயாவது தான் நம்ம கவனிப்போம். ஆனா அது நம்மளுடைய இதுல தாக்கம் இருக்கும். இப்ப அது இல்லன்னு தோணுது. அதனால இந்த ம். ஆப்டிக்கல் பாலிடிக்ஸ்ன்ற மாரி நம்ம இத யோசிச்சோம்னா, வெறுமனே ஒரு விஷுவலுக்காக கிரியேட் பண்ற ஒரு ஒரு டிராமா மாதிரி இருக்கிறதுனால, அது இன்னைக்கு என்னவா இருக்கு, எதிர்காலத்துக்கு அது எப்படி தவறான முறையா மாறிரும் அப்படிங்கிறத பத்தி நீங்க தொடங்குனீங்கன்னா அப்படியே பேசலாம்ண்ணா. ம். ஏன்னா இதுதான் இந்த 5 இல்ல. வாரமும் 5 இது பேசப் போறோம். ம். அதாவது ஒரு ஈவென்ட்ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ மிக அதிக அளவுல தாக்கத்த ஏற்படுத்தக்கூடிய ஆ ஈவென்ட் என்ன? அதாவது நாம சராசரி வாழ்க்கையில மக்களுக்கு மிக அதிக அளவு மக்களுடைய உணர்ச்சிகள அப்படியே கிளறக்கூடிய சடங்குகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சடங்குகள்னு நான் ரொம்ப கான் கான்ஷியஸா இந்த வார்த்தைய யூஸ் பண்றேன். ஈவென்ட் நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லார் வாழ்க்கையிலும் தினம் காலைல எந்திரிச்சதுலருந்து படுக்க வரைக்கும் எல்லாத்தையும் வந்து நிகழ்ச்சின்னு சொல்லலாம். நிகழ்வுன்னு சொல்லலாம். எல்லாமே நடந்துட்டே இருக்குது ஏதோ ஒண்ணு. பட் அது அதிகமாக நடக்கிறது வந்து அந்த தியேட்ரிக்கலா ஏதோ ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி பண்றது. அந்த காலத்து இந்த ஸ்ட்ரீட் தியேட்டர்ல நம்ம பண்ற மாரி, ஏன்னா தூரத்துல உட்கார்ந்திருப்பாரு. இந்த சிவாஜி கணேசன் சொல்லுவாரு. அ கடைசி ரோல உட்கார்ந்திருக்கவனுக்கு என்னோட வாய்ஸ் ரீச் ஆகணும் அப்படின்னா, நான் உரக்க தான் பேசணும். நான் மிகைப்படுத்தி தான் என்னுடைய எக்ஸ்பிரஷன காமிச்சா தான் அவனுக்கு தெரியும். என் ஒட்டுமொத்த பாடியும் அது மாரி நடிச்சா தான் அவனுக்கு புரியும் அப்படின்னு. அது அந்த காலத்து. அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் வந்துச்சு. நீங்க உரக்க பேச வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் கேப்சர் வந்துருச்சு. உங்களுடைய எக்ஸ்பிரஷன ரொம்ப மெல்லிசாக நடக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனையும் க்ளோஸ் அப்ல எடுத்துட்டு வந்து காமிச்சு, மக்களுக்கு காமிச்சு, அதனால நீங்க ஒரு எக்ஸ்பிரஷனும் ரொம்ப பெருசா பண்ண வேண்டாம். அதனால மணிரத்னம் படம் வரும்போது, நடிக்கவே தெரியாத ஆட்கள வச்சே வந்து அவரு வெற்றி படங்கள குடுக்க முடிஞ்சுச்சு. முகத்துல எக்ஸ்பிரஷனே இருக்காது. வெறும வசனம் தான் பேசுவாங்க. அந்த வசனத்தையும் வேற யாரோ டப்பிங்ல பேசுவாங்க. அப்படின்னா, அப்படிப்பட்ட நடிகர்கள கூட வந்து நடிகர்கள்னு ஒத்துக்க வச்சுக்கிற அளவுக்கு வந்து பண்ணிட்டாரு. ஸோ, அதே மாதிரி தான். இப்போ நம்ம பார்லிமென்ட் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது, முன்ன காலத்துல நாம வந்து அந்த டெலிவிஷன்ல தினம் தினம் பார்லிமென்ட்ல என்ன பேசுறாங்கன்றது இல்லாத வரைக்கும், முக்கியமான விஷயங்கள் பேசும்போது பத்திரிகையில வரும். அடுத்த நாள். "ஓ! இது பேசுனாங்களா? அது பேசுனாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முக்கியமான விஷயங்கள் மாத்திரம் வரும். அத பேசுவோம். அத பேசிட்டு நம்ம அதுல நம்மளுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப டெலிவிஷன்ல போட ஆரம்பிச்சதுல இருந்து, இப்ப பெரும்பாலும் எத பத்தி பேசிட்டு இருக்கிறோம்னா, யாரோ ஒரு நபர் பேசினதும்போது பக்கத்துல இருந்தவர் தூங்குனது, அல்லது யாரோ ஒருத்தர் பேசினத அரைகுறையா வெட்டுறது. அதுல முன்னாடி என்ன சொன்னாரு, பின்னாடி என்ன சொன்னாருன்னு தெரியாம அந்த ஒரு 5 வினாடியிலயோ, 10 வினாடியிலயோ, 20 வினாடியில அவர் பேசின பேச்சோடைய ஒரு 2 வரிகள் அல்லது 4 வரிகள் எடுத்து, அந்த 4 வரிகள்ல வந்து அவரு இப்படி சொன்னாரு. அதனால என் மனசு புண்பட்டுருச்சு. அ எ அந்த 4 வரிய மாத்திரம் ஏங்க பார்த்தீங்க? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? பின்னாடி என்ன சொன்னாரு? அது எந்த விஷயத்துல விவாதம் பண்ணும்போது, இந்த மனுஷன் அப்படி பேசினாரு? அந்த விவாதத்துல மூலமாக கடைசியில ஏதான அவுட்கம் இருந்துச்சா? அதனால மக்களுக்கு எதான பயன் இருந்துச்சா? அப்படின்றத பத்தி பேசுறத நிறுத்திட்டோம்.
அல்டிமேட்லி நீங்க பார்லிமெண்ட்ல போய் விவாதம் பண்றது என்னதுக்காக பண்றீங்க? இதனால மக்களுடைய ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்ன்றதுனால தான் ஓட்டு போட்டு உங்கள எடுத்துட்டு போய் அங்க உட்கார வச்சிருக்காங்க. அதுல ஐயோ! அந்த மனுஷன் பேசுனதுல என் மனசே புண்பட்டு போயிருச்சுயா! ஐய்யய்யோ! அந்த மனுஷன் பேசுனது குழந்தைத்தனமா இருந்துச்சுயா! ஐய்யய்யோ! அந்த மனுஷன் பேசுனது வந்து அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஆஹா! அந்த மனுஷன் அடிச்சான் பார்றா சிக்ஸரு. இவன் பாரு இப்படி பேசுனான் பாரு. ஆஹா! ஓஹோ! இது புலமையா கவிதையோ, இதையோ வந்து நீங்க இது பண்ணல. பேசுறம்போது வந்து நம்மளுடைய கருத்துக்கள அங்க பிரதிபலிக்குதா? நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு அங்க தீர்வு இருக்குதா? நம்மளுடைய தினம் தினம் நாட்டை தாக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. அடுத்த 5 ஆண்டுகள்ல. அ நமக்கு வந்து இது இருக்கு. கிளைமேட் சேஞ்சினுடைய தாக்கம் இன்னும் அதிகரிக்க போகுது. கடல் அரிப்பு நேற்று கூட ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். சென்னை தென் சென்னையில கடல் அரிப்புனால நெறைய இடங்கள்ல வந்து கடற்கரை காணாம போயிட்டு இருக்குது. தினம் தினம் நம்ம வந்து அதனுடைய தாக்கத்த பார்த்துன்னு இருக்கோம். மற்றொரு பக்கம் நமக்கு வந்து விவசாயிகளுக்கான அ ஒரு பக்கம் விலை, சந்தை அப்படின்றது இருக்க போக, இன்னொரு பக்கம் விளைச்சல் குறைஞ்சிட்டு இருக்குது. விளைச்சல் இல்லாம போகுது. உணவு பற்றாக்குறை அதிகமாச்சுன்னா நாட்டுல என்ன செய்ய போறோம்? அப்படின்றது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் உற்பத்தியாகிற உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து இல்லாம போகுது. ஆ நம்ம விஞ்ஞானிகளே சொல்றாங்க, இப்படியே போச்சுன்னா அடுத்த 15 வருஷத்துல எந்த விதமான ஊட்டச்சத்தும் நம்ம சாப்பிடுற சோறுலயோ, கோதுமையிலயோ இருக்காதுன்னு. அதுக்கு என்ன செய்ய போறோம்? வேலைவாய்ப்பு உலகத்திலேயே மிக அதிக ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்றோம். வேலைவாய்ப்பு இல்ல. இளைஞர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுலேருந்து அடுத்தவன சின்ன சின்ன விஷயத்துக்கு தினம் தினம் பேப்பர் எடுத்தான்னா, அப்பா, அம்மா வந்து டீ குடிக்க காசு குடுக்கலன்னு ஒருத்தன் கொலை பண்றான். இன்னொருத்தன் வந்து அம்மா பையன கொலை பண்றா, பையன் அம்மாவ கொலை பண்றான். அப்படி அப்பாவ கொலை பண்றான். அப்ப அப்பா புள்ளைய கொலை பண்றான்னு தினமும் ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு. இளைஞர்கள் மத்தியில இவ்ளோ எபிடமிக்காக ஒரு வயலன்ட் பிஹேவியர் வளர்ந்துட்டு இருக்குது நாடு முழுக்க. எத வச்சு இத வளர்க்கிறோம்? சூழல்ன்றதுனால தான் இது நடக்குது. ஏழை பணக்காரன்றது கிடையாது. வயலன்ஸ் இஸ் எ சொல்யூஷன்றது எங்கேயோ ஒரு இடத்துல ஊட்டி வளர்த்துட்டு இருக்கிறோம் நாம. வயலன்ஸ் இஸ் எ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்றத வந்து எங்கேயோ ஊட்டி வளர்க்குறோம். எத வச்சு செய்றோம்? ஸோ இது மாரி நெறைய இஷ்யூஸ் நம்மள சுத்தி இருக்குது. அண்ட் இந்த இஷ்யூஸ் வந்து ஏதோ வெறும் சேலஞ்சாக கிடையாது. இது ஒவ்வொன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உலகத்திலேயே லார்ஜஸ்ட் வொர்க் ஃபோர்ஸ் வச்சுட்டு இருக்கிறது இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து உலகத்துல வரக்கூடிய பொருளாதாரம் எப்படி மாறணும் அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய உலக பொருளாதாரத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் விட்டுட்டு நாம வந்து இந்த வீடியோ வந்தது. இந்த பார்லிமெண்ட்ல நடக்கிற விஷயத்த மொத்தத்தையும் வீடியோ காமிக்கிறதுலருந்து என் கான்ஸ்டிட்யூன்சில இருக்கிறவன் அவனுக்கு நான் என்ன சொல்லணும்? பாதி பேர் நம்ம ஊர்க்காரரே பார்க்குறேன். நம்ம ஊர் எம்பியே அங்க போய் உட்காந்துட்டு இவுங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாரு அவரு. "பாத்தியா, நான் வந்து உங்க ஊரு காரா சேவ் எப்படி இருக்கும்னு அங்க வந்து பேசினேன் பாத்தியா? நம்ம ஊர் அல்வா வந்து கிண்டுனா எவ்வளோ நல்லா கிண்டுவான்னு நாம வந்து நான் பார்லிமெண்ட்ல நம்மள பத்தி பேசிட்டேன் பாத்தியா?" அப்படின்னு. அதுலயும் உருப்படியா எதுவும் பேசுறது கிடையாது. நம்ம ஊரு கிண்டலும், நம்ம ஊரு கேலியும் நான் எடுத்துட்டு போய் அங்க பார்லிமெண்ட்ல காமிச்சுட்டேன் பாரு. அப்படின்னு அங்க போய் நீங்க உங்க தெருக்கோட்ல நீங்க பேச வேண்டியது உங்க கான்ஸ்டிட்யூன்சில போய் எதுக்கு நாடாளுமன்றத்துல ஒரு பார்லிமெண்டேரியனா போய் உட்கார்ந்துட்டு எதுக்கு பேசணும்? இங்கே தெருவோரமா பேசிட்டு போ வேண்டியது தானே. அட்லீஸ்ட் செலவாவது மிச்சமா இருக்கும். அது மாரி தான் நம்ம ஆளுங்க பல பேர் பேசுறது நமக்கே கேட்கும்போது அப்படித்தான் இருக்கு. உங்க பார்லிமென்டரி கான்ஸ்டிட்யூன்சி மெம்பர் யாரு பாஸ்கர்? நீங்க அவரு என்ன இதுவரைக்கும் என்ன பேசியிருக்காரு? உங்க மெம்பர் அண்ணா இப்ப தானே பேச ஆரம்பிச்சிருக்காரா? அண்ணாதுரை இப்ப பேசல. போன இதெல்லாம் ஓரளவுக்கு பேசினாரு. ம், அது வெல்ஃபேர் தான் நெறைய பேசுவாரு அவரு. ட்ரெயின் ம். வேணும். அப்புறம் அது மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்கும். அவருக்கு கிடைச்ச நேரமும் ரொம்ப திருவண்ணாமலையில குறைவு தான். ஏர்போர்ட் போடணும்னு யாரும் ஏர்போர்ட் பேசலையா இன்னும்? அது அது பெரிய பேச்சா வரல. ஏர்போர்ட்டுக்கான இடமும் இங்க இருக்கான்னு தெரியல. அது வேற.
அது இருந்திருந்தா பேசியிருப்பாங்களா இருக்கும். ம். அ ஏன்னா இப்ப இந்த 5 பரந்தூர் ஆண்டு வர்றதுனால முடியறதுக்குள்ள இந்த 5 இல்ல ஆண்டு பரந்தூர் முடியறதுக்குள்ள வர்றதுனால ஹெலிபேட் அதுதான் பத்தி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பேசுவாங்க. பரந்தூர் ம். திருவண்ணாமலை அந்த பக்கமா போயிடுது. ஓஹோஹோ! அதனால அது அது கொஞ்சம் பேசாம மத்தபடி ஹெலிபேட்லாம் அவங்கவங்க சொந்தமா போட்டுக்கிற அளவுக்கு இங்க எம்பி, எம்எல்ஏ இருக்காங்க. ம்ஹ்ம். போட்டு வாடகைக்கு விடுற அளவுக்கு. ஆ ம். அவரு ரயில்வே சார்ந்து தான் கேட்டு வாங்கி குடுத்துருக்காரு இதுவரைக்கும். இப்ப ம். அது பேசியிருக்காரு. ம். எனக்கு இப்ப நீங்க பேசிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அ இந்த டான் அண்ட் டைனஸ்டி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பார்லிமென்ட் டெமோக்ரஸில. நெறைய ம். எழுத்தாளர்கள் வந்து அது ஒரு ஃப்ரேஸ் மாரி. ஒரு ம். காலகட்டத்தில வந்து அ நம்ம மோடி டான் ஆகவும், ராகுல் காந்தி டைனஸ்டியாவும் சித்தரிச்சாங்க பார்லிமென்ட் உள்ள. ம். அவர் வந்து ஒரு ஒரு தனி மனிதனாக பயங்கர பிம்பத்த அவரு மேல உருவாக்குனாங்க. இவரு மேல குடும்ப அரசியல், இவருக்கு இருக்கிற அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்கிரவுண்ட் இன்ஹெரிடன்ஸ வச்சு இவர டைனாஸ்டி மாரி இளவரசர், அரசர் குடும்பம் அப்படின்னு அவங்க கேலி ம். பண்ணியிருந்தாங்க. அந்த ஷிஃப்ட் இப்ப எப்படி நடக்குதுன்னா, இவரு டான் மாதிரியும், அவரு டைனாஸ்டி மாரியும் ஆகுது. ம். இப்ப ராகுல் காந்தி வந்து டான் மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள், ஒரு ஐகானிக் இமேஜ் மாதிரியும், மோடி வந்து ஒரு டைனாஸ்டி ஆள் மாதிரி, ஒரு பேரரசர் மாதிரி. இவரு ம். இளவரசர், அவரு பேரரசர் மாரி செங்கோலோட வந்து எல்லாம் பண்ணிட்டு, இவரு தனிப்பட்ட ஒரு பிம்பத்துல ஏதோ வளர்ந்து வர மாதிரியும், ஒ அதுதான் பார்க்குறேன். நான் பெரிய ஷிஃப்ட்டா பார்க்குறது இதுதான். இந்த டான் அண்ட் டைனஸ்டியோட இன்டர்சேஞ்ச் வந்து நல்லா பார்க்க முடியுது. போன முறை ஏன்னா, அது அரிதி பெருமாள்ல இருக்கும்போது அவருடைய வாய்ஸ் வேறையா இருந்தது. ம். இப்போ கூட்டணியோட தான் ஆட்சி அமைக்கணும்னு ஒரு கட்டாயம் இருக்கு. அது போக எப்ப என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு அன்சர்டைன் நிலவக்கூடிய இடமா இருக்கிறதுனால, ஒண்ணு இருக்கு. 2வது ஆட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நேச்சுரல் கலாமிட்டிலேருந்து நேத்து உட்பட அது அரசாங்கத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் மாரி தான் பார்க்கணும் ஆக்சுவலா. அதுதான் உண்ம. ஆனா, அது ஏதோ தனி மனிதர்கள் அல்லது அந்த ஈவென்ட் பேசிஸ்ல கழிச்சிடுறோம். நைட்டு பார்க்கும்போது 107 பேருன்னாங்க. காலையில பார்க்கும்போது 130 பேருன்னு சொல்றாங்க. ஒரு ஒரு ம். பிரசங்கத்த கேட்க போய் 130 பேர் சாவுறாங்க அப்படின்னா, அந்த பிரசங்கத்துக்கான பெர்மிஷன்ல இருந்து எல்லாம் கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் தான். இது ஏதோ வீட்டு கல்யாணமா இருந்தா கூட அதுக்கு ரெகுலேஷன் இருக்கு இல்லையா? ம். ரெகுலேஷன் இல்லாத கல்யாணம்ன்றது நம்ம என்ன அதான் அம்பானி வீட்டு கல்யாணமா அது? மத்தவனுக்குலாம் ம். எவ்வளோ ரெகுலேஷன் இருக்கு. ஸ்பீக்கர இப்ப ஆஃப் பண்ணணும், இவ்வளோ பேர் தான் சேர்த்துக்கணும், டைனிங் ஹால் இப்படி ஃப்ரீயா இருக்கணும், சாப்பாடு இப்படி இருக்கணும்னு எல்லா எஃப்எஸ்எஸ்ஐ கண்ட்ரோல்லேருந்து எல்லாத்தையும் ஒரு சாமானிய மனிதன் மேல திணிக்கிறாங்க. ஆனா ம். இப்படியான ஈவென்ட்டுக்கெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அது இவரு நடத்தும்போதே கேள்வி கேட்காம உட்டோம். டெல்லியில நம்ம ஸ்ரீஸ்ரீ நடத்தும்போதே கேட்காம, அவ்ளோ ம். பொல்யூஷன், அவ்ளோ நெருக்கடி, ஒரு இசை கச்சேரியில அது மாரி இறக்குறாங்க. அப்படின்லாம் நடக்கும்போது, இதெல்லாமே ஆ ஆட்சியாளர்கள் இருவரும் தான். அரசு, அரசாங்கம் 2மே பொறுப்பு தான். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த டான் டைனாசிட்டி டயலாக் உள்ள போயிட்டோம். 2மும். ஆனா என்னன்னா இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. போன முறை டான் ஒருத்தரு, இந்த முறை டான் ஒருத்தருன்ற மாரி இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. மேபி அடுத்தடுத்த ம். கட்டங்கள்ல அ ப ஆ ராகுல் காந்தியோட உரையாடல்கள், மற்றவர்களுடைய உரையாடல் இப்போ மகுவெல்லாம் கேள்வி கேட்கிறதுக்கும், நான் ஓப்பனாவே சொல்லலாம். நமக்கு என்ன இருக்கு அரசியல் சார்ந்து பேசுவோம். இப்போ வெங்கடேசன் பேசுறதுக்கும், மகுவா மொய்த்ரா பேசுறதுக்கும் 2 பேரும் இடதுசாரி சிந்தனையாளர்களா இருந்தாலும் வித்தியாசத்த பார்க்க முடியுது நேத்து. ம். இவரு வந்து ஒரு அரசருடைய அந்தரங்கத்த, அந்தப்புறத்த வந்து ஒரு காரணமாக்கி, அதுக்கு செங்கோல மறுக்கிறதுக்கும், செங்கோல் என்பது ஒரு மோனார்க்கி அல்லது ஒரு ஒரு பெருத்த பேரரசனுடைய ஒரு சின்னமாக இருக்கிறத பேசுறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ ம். கிசுகிசு அவங்க ரொம்ப பேசுற மாரி தெளிவா ஆயிடுச்சு. பேசினாங்க. ஆமா. அவங்க ஆமா. ரொம்ப மகுவா தெளிவா சொன்னாங்க. பேசும்போது தெளிவா பேசுறாங்க. ம். இவரு வந்து கிசுகிசு பேசுற மாரி பேசிட்டாரு. இலக்கியத்தில பேசுற கிசுகிசு மாதிரி. அ ம். அவர் அரசியல் அனுபவம் இருக்கு. அதெல்லாம் கடந்து பார்லிமென்ட்ல விமர்சனம் கூட அந்த செங்கோல் பத்தின விமர்சனம் கூட ஒரு அ மொழியை செழுமையாக பேசுவது என்பது வேறு. ம். திருவள்ளுவர் சொல்ற மாரி தான். "ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டுன்ற" மாரி. அந்த அவைக்கு தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள பேசுறதுல, வார்த்தை தேர்வுல கூட தப்பு இருந்துடலாம். ஆனா இன்டென்ஷன் அல்லது அதுக்கு அடுத்தது ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும் பாருங்க. அது ம். அ ஒரு குழந்தைங்க நான் எப்பவுமே சொல்றது தான். குழந்தைங்க எதுனா வரைங்கன்னா வரையாது. மயில் வரையனா 40 குழந்தையும் மயில் வரையும். அப்ப ம். நாம வந்து செங்கோல அந்த புறத்தோட கனெக்ட் பண்ணோம்னு வைங்க. அது ம். மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒரு என்ன சொல்றது? ஒரு வீக் பாயிண்ட்டாவே அது இருக்கும். அந்த புறம்னா கிசுகிசுன்னா உடனே கேட்பான்.
அது மாதிரி அத நகர்த்துறதுன்றது பாராளுமன்றத்துக்குள்ள அவசியம். இந்த மீடியாவே விமர்சிச்சிருக்கணும். ஆனா மீடியாவும் சேர்த்து கொண்டாடுது. அவர் மேல தனிப்பட்ட விமர்சனம், இடதுசாரிகள் மேல வைக்கிறதல்ல. அந்த தேர்வு எந்த இடத்துல ம். செங்கோலை விமர்சிக்கிறதுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒரு அ நீங்க சொன்ன மாரி ஸ்டாண்ட் அப் காமெடியன் வந்து கட்டாயப்படுத்தி கழுத்த பிடிச்சு நம்மள சிரின்னு சொல்ற மாதிரி இருக்கு அது. ம். என்ன சிரிக்காம உட்காந்துருக்கீங்க? நான் கஷ்டப்பட்டு காமெடி சொல்றேன்னு சொல்லிட்டு அத ஒரு காமெடியா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆமாங்க. அதான். சில இடங்கள்ல ஃபீல் ஆச்சு. அது இவரு மட்டும் இல்ல. நெறைய பேர் அத பண்ண ஆரம்பிப்பாங்கன்ற மாரி தோணுது. ஏன்னா, துவக்கமே அப்படிதான் இருக்கு. ஆனா காலப்போக்குல அது இல்ல, மாறலாம். அன்னைக்கு ம். இவரு நம்ம ராகுல் காந்தி பேசினது கூட பார்த்தீங்கன்னா, ம். எனக்கு அந்த ஒரு கட்டத்துல வந்து இது ஏன் அவசியமா அப்படின்னு. ஏன்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஜெயராம் ரமேஷும் பார்க்கிறேன். எல்லா இன்டர்வியூலயும் நான் பயாலாஜிக்கல் பிஎம் அப்படின்னு. ம். இந்த மனுஷன் எலெக்ஷன் போற போக்குல நான் ஒரு சீட் வின் பண்ணிருவோம் அப்படின்னு ஒரு பயங்கர இருமாப்புல ம். ஒரு அந்த வார்த்தைகள் வந்து நான் பயாலாஜிக்கல் கிடையாது அது இதுன்னு சொன்னது வந்து ஒரு அக்ரெஷன். ம். என்ன தன்னை வந்து யாருமே ஒன்றும் அடிச்சுக்க முடியாது அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஒரு அரகன்ஸ்ல வந்த வார்த்தைகள் அது. தான் வந்து ம். ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ. ஏன்னா மீடியாவும் அதுதானே பண்ணுச்சு. ஏன்னா ஹிந்தி மீடியா பர்டிகுலர்லி அவர் பேசின ஹிந்தி மீடியா வந்து நீங்க கடவுளுக்கு சமானம்ன்ற அளவுக்கு எடுத்துட்டு போய் நிறுத்திட்டாங்க. ம். எல்லாரும் தன்னை கடவுள்னு சொன்ன உடனே தானும் தன்னை கடவுள்னு சொல்லிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ் தான் அந்த மனுஷனும் அதை பத்தி பேசினாரு. ம். ஜனநாயகத்துல அதுக்கு இடம் இல்லைன்னு மக்கள் வந்து ஒரு நல்ல லெசன் கற்பிச்சிட்டாங்க இப்போ. ம். ம். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லெசன் இப்போ வந்து சொல்லி கொடுத்தாச்சு. ம். அதுக்கப்புறம் நீங்க பார்லிமெண்ட் உள்ள போயிட்டு திரும்பி அதை ஏன் நினைவுபடுத்தணும்? ம். எனக்கு ராகுல் காந்தி அன்னைக்கு உட்கார்ந்து பேசினது ஒரு நம்ம மந்திரிக்கு வந்து பிரதம மந்திரி வந்து நேரடியாக வந்து இவரோட பேசுறாரு, கடவுளோட பேசுறாராக்கும். நேரடி தொடர்பு இருக்குதாக்கும். நாமெல்லாம் பயாலாஜிக்கல், நாமெல்லாம் பொறப்போம், சாவோம். அவரு அப்படி கிடையாது. கடவுளோட பேசுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இவரு டிராமேட்டிக்கா பேசுறதுக்கு ஒரு ஒரு 2 நிமிஷம் எடுத்திருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ம். ம். நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த 2 நிமிஷம் கேட்கிறவன் வந்து ஒவ்வொருத்தனும் வந்து ஒரு 3,00,000 பேருடைய பிரதிநிதி. ம். 3,00,000 பேருடைய பிரதிநிதி ஒரு 200 பேர் அட் எனி பாயிண்ட் ஒரு 200, 300 பேர் உட்கார்ந்திருக்காங்க வச்சுக்கோங்க அந்த இடத்துல. 300 இன்டூ 3 அல்லது 4,00,000 எவ்வளோ ஆச்சு? இல்ல ஒவ்வொருத்தரும் இப்போலாம் 9, 10 லட்சம் பேருக்கு பிரதிநிதி. ஆ அவ்வளோ பெரிய 10,00,000 பாப்புலேஷன் பேருக்கு இருக்கு. 10 அவ்வளோ லட்சம் பேர் பெரிய பிரதிநிதி. பாப்புலேஷன். ஆமா. ஒரு 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 இதுக்கு ஒரு கான்ஸ்டிட்யூன்சிக்கு 8 பேர். ஏன்னா, அவனுக்கு ஓட்டு போட்டவனுக்கு மாத்திரம் இல்ல. அந்த கான்ஸ்டிட்யூன்சில ம். இருக்க எல்லாருக்கும் அவன் பிரதிநிதியா இருக்கான். பிரதிநிதி. இல்லையா? ஆமா. அதனால ஒரு கரெக்ட் நீங்க சொல்றது. ஒரு 6,00,000 8,00,000 மக்களுடைய பிரதிநிதியா இருக்கிறான் அப்படின்னா, ம். அந்த 8,00,000 இன்டு ஒரு 300 பேரு, 400 பேர் அன்னைக்கு பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறவன். ம். ம். அவ்வளோ பேருடைய நேரத்த இந்த 2 நிமிஷம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தான்னா, எவ்வளோ நேரம் நம்ம விரயமாக்குறோம். ம். இதற்கு இந்த பிரதம மந்திரி வேற, நான் குழந்தைத்தனமா பேசுறான். நான் குழந்தைத்தனமா அவன் பேசுறத பத்தி நான் வந்து எதுவும் பேச விரும்பல. இருந்தாலும் அவன் குழந்தைத்தனமா பேசுறான் அப்படின்னு அதுக்கு இவரு வந்து பதில் விமர்சனம். ம். என்ன? ஸோ 2 பேருக்குமே அ எத்தன பேருடைய எத்தன நேரத்த விரயமாக்குறோம் அப்படின்றத வந்து அஃப்கோர்ஸ் ராகுல் காந்தி வந்து அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசினாரு. மணிப்பூர பத்தி பேசினாரு. வேலைவாய்ப்ப பத்தி பேசினாரு. அத பத்தி எல்லாம் பிரதம மந்திரி அதுக்கு வந்து பதில் சொல்லும்போது, அந்த விஷயங்கள பத்தி இன்னி வரைக்கும் மணிப்பூர்ன்ற வார்த்தை அவர் வாயிலேருந்து வரல அப்படின்னு அவங்க சொல்ற மாரி, நேற்று எங்க அப்பா உட்கார்ந்து 2 மணி நேரம் அந்த பிரதம மந்திரி பேசினத கேட்டு கடைசியில தான் சொன்னாரு. நான் 2 மணி ம். நேரம் முழுசா அந்த மனுஷன் பேசினது கேட்டேன். மணிப்பூர்ன்ற வார்த்தைய அந்த மனுஷன் இப்பவும் சொல்லல அப்டின்னாரு. ம். ஸோ அவருடைய முதல் கமெண்ட் அதுவா தான் இருந்துச்சு. ம். 2 மணி நேரத்துக்கு மேல பேசி ஆனா மணிப்பூர பத்தி இன்னமும் பேசாம, இன்னும் எவ்வளோ நாள் மணிப்பூர பத்தி பேசாம இருக்க போறாங்க இவனுங்க எனக்கு புரியல அப்டின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பொறுப்புன்றது அதுதான். நம்ம வந்து ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம். அதாவது
ரெஸ்பான்சிபிள் பப்ளிக் கம்யூனிகேஷன் ஒண்ணு இருக்கு. பொது ம். தளத்துல நாம பேசும்போதே வந்து நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. எந்த விஷயங்களை பேசுறோம், எந்த அளவுக்கு பேசுறோம், எதை வந்து விமர்சிக்கிறோம், எந்த அளவுக்கு விமர்சிக்கிறோம், அதை கேட்கறவங்களுக்கு அதன் மூலமான தாக்கம் என்னவா இருக்கும். ம். தப்பா நாம பேசுறது யாரான புரிஞ்சுட்டாங்கன்னா அதன் மூலமாக நடக்கக்கூடிய ராமிஃபிகேஷன்ஸ் என்னவா இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு புரிஞ்சுட்டு பேசுறது தான். இவ்வளவு ம். பெரிய ஒரு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகம், உலகத்தின் மிகப்பெரிய தேர்தல் அப்படின்லாம் பேசணும். ம். அப்ப நாம தினம் தினம் பேசும்போது, ஒவ்வொரு மணியும் பேசும்போது, ஒவ்வொரு நிமிடமும் பேசும்போது, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுடைய பாராளுமன்றத்துல நாம் பேசக்கூடிய இந்த பேச்சு. அதான் எனக்கு பெரிய கன்சர்ன் என்னன்னா, நீங்க இப்ப சொல்லிட்டே வரும்பொழுது, அ நம்ம வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் பல்வேறு நாடுகள்ல இருந்து எடுத்து எழுதியிருந்தாலும், ம். நாம ஒரு பார்லிமென்டரி டெமோக்ரசி அப்படிங்கிறத வந்து உலகத்துக்கு வழிகாட்டுற இடத்துல இருக்கிற மாரி இருக்கோம். ஆமா. அந்த இடத்துல உட்காந்து அந்த இது ஆக்சுவலி இது வந்து ஒரு அ இன்னைக்கு ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சின்னு அடிச்சுக்கலாம். ஆனா, இந்த ஒட்டுமொத்த குறிப்புகளும், பேச்சும், அங்க நடக்கிற நடவடிக்கைகளும், மக்களுக்காக அவன் சிந்திக்கிற சிந்தனையும், இப்போ நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ராதாகிருஷ்ணன், நேரு பாகுபாடு இல்லாம, அந்த எந்தவித தனி இதுக்குள்ள கண்ணாடி போட்டு பார்க்காம, பார்லிமென்ட்ல நடந்த சிறந்த உரையாடல் தொகுப்பு வந்து பப்ளிகேஷன் டிவிஷன் ஆஃப் இந்தியா குடுப்பாங்க. ம். அப்படிலாம் இத எடுத்து எதிர்கால தலைமுறை படிச்சாக்கா ரொம்ப அபத்தமா இருக்கும். ஆ அத அதுல படிக்கிறதுக்கு என்ன இருக்குன்ற அளவுக்கு ஆயிரும். இந்த தினசரி என்ன சொல்றது? ஒரு கொலையாடி ஸ் சண்டை. ஆமா. அந்த மாதிரி ஒரு அதுதான் இருக்குமே தவிர, ஒரு பார்லிமென்ட்ல பேசின ரெஃபரன்ஸே இருக்காது. யாராவது எடுத்து இந்த விஷயத்துல என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தாக்கா, ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம போயிருவோம். பெரும்பாலுமான நேரங்கள் வந்து இந்த இந்த ட்ரோல் அண்ட் மீம் கலாச்சாரத்த பார்லிமென்ட்ல சொல்லிட்டு, பார்லிமென்ட்ல பேச வேண்டியது எல்லாத்தையும் வேற யார்கிட்டயோ குடுத்துட்டு, அது ஒரு நியூஸ்காரங்கிட்ட குடுத்துட்ட மாரி ஒரு இது இருக்கு. இதுல நெறைய பேச வேண்டியிருக்கு. நம்ம மீடியா, ஜுடிஷியல் பார்ட், பியூரோக்ரசி, மக்களுடைய பங்கு என்ன? ஆ ஒரு ஜனநாயகம் என்பது ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி 2 சேர்ந்தது தான் பார்லிமென்டரி டெமோக்ரஸில. அதனால எதையும் புறக்கணிக்க முடியாதுங்கிற மாரி பல்வேறு தலைப்புகளுக்கு கீழ நம்ம தொடர்ச்சியா இதுல பேசப் போறோம். இந்த அதுல இந்த சீசன்ல நாம வந்து முதல்ல இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களுடைய பொறுப்பு என்னன்றத பத்தியும், அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி மற்ற 2 லெக்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, அப்புறம் மீடியா விச் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் எவ்ரிதிங். the ம், 4th பில்லர் அப்படின்றாங்க டெமோக்ரஸிக்கு. ம், ம், ஒரு வெக்கமில்லாத ஒரு இண்டஸ்ட்ரிய உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த இண்டஸ்ட்ரியோட அரகன்ஸ்னால தான் இன்னைக்கு வந்து அதுல துக்கடாவா இருக்கிறவன்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஆளுடைய பிம்பத்த வேணா ரொம்ப சுலபமா உடைச்சிட்டு போயிடலாம். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை வந்து ஒரு பக்கம் வந்து சாதாரண மனுஷனுடைய வாய்ஸ் வந்து சோசியல் மீடியா மூலமாகவும் யூடியூப் போன்ற சேனல்ஸ் மூலமாகவும் வந்து வெளில வருதுன்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த சென்சேஷனலைஸ் பண்ணி வெறும் ஒரு பிரசன்டேஷன் மீடியம் மூலமாகவும் அல்லது விஷுவல்ஸை வந்து கிரியேட்டிவா உருவாக்குறது மூலமாகவும் அன்னெசரியா ஒரு விஷயத்த சென்சேஷனலைஸ் பண்ணி அந்த சென்சேஷனலிசம் வச்சே வந்து ஒரு ஒரு பொய்யான விஷயத்த வந்து நடத்தக்கூடிய ஒரு லெவல்ல நம்ம வந்து இன்னைக்கு போயிட்டோமோ அப்படின்ற ஒரு பயமும் எனக்கு இருக்கு. ஸோ மீடியா பத்தி பேச வேண்டியிருக்கு. கடைசியாக வந்து இதெல்லாம் நாம எப்படி கவனிக்கிறோம், நாம எப்படி கவனிக்கணும், நம்ம பொறுப்பு இது எங்க இருக்கு, நாம இதுல செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத பத்தி நம்ம பேசணும்னு தோணுது எனக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா நான் சொல்ல விரும்புறது, ஆப்டிக்ஸை தாண்டி அரசியலை பார்க்கணும். இன்னைக்கு வந்து அரசியல் இஸ் பிகம் ஸ்டாண்ட் அப் காமெடி. அரசியல் பேச்சாளர்கள் பேசுவது ஸ்டாண்ட் அப் காமெடி ஆயிருச்சு. பெரும்பாலான அரசியல் நிகழ்வுகள் வந்து ஆப்டிக்ஸ்க்காகவே நடக்குது, விஷுவல்ஸ்க்காக தான் நடக்குது. ட்ரமாட்டிக் மியூசிக்கோட ஒரு தனி மனுஷன் ஒரு பிரிட்ஜில் நடந்து போய் அந்த பிரிட்ஜு இனாகிரேட் பண்ணதை காமிச்சு 6 மாசத்துல அந்த பிரிட்ஜ் உடைஞ்சு போகுது பார்க்குறோம். ஒரு தனிநபர் வந்து அழகா ஒரு சபையில் தீட்டி இருக்கக்கூடிய ஓவியங்களை தொட்டு பார்த்து ஆஹா ஓஹோன்னு புகழாரம் செலுத்தி
நடந்து போய் ஸ்லோ மோஷன்ல அதை போட்டு ஆஹா எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்னு காமிச்சு 1 வருஷத்துக்குள்ள அந்த சப்வே வந்து தண்ணீர மூழ்கி போய் அது கட்டினதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன தினம் தினம் வருது. தினம் தினம்னா இப்போ மணிக்கணக்கில் வருது. ஏன்னா விஷுவல்ஸுக்காக பண்ணக்கூடிய விஷயம்ன்ற போது எல்லாமே சினிமா செட்டிங் மாதிரி தான் அது. ம். நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கண்ட்ரி, இவ்வளவு பெரிய நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு முறை வந்து அந்த இது சொன்னா, அந்த பாம்பேல அந்த பிரிட்ஜை பத்தி பேசும்போது சொன்னா, முதல் தடவை எவ்வளவு காசு போட்டு அந்த பிரிட்ஜை நிறுவனாங்களோ அதை ரிப்பேர் பண்றதுக்கு அதுல 1/3 ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் திரும்பி செலவு பண்ணா. இவ்வளவு பெரிய நாட்டுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கும்போது திரும்பி திரும்பி அதை வந்து ரிப்பேர் பண்ணி பண்ணும்போது யார் செலவு? நம்மளுடைய காசு தானே போகுது. நாம கொடுக்கக்கூடிய வரி பணத்துல தானே நாம ஒவ்வொரு விஷயம் வாங்கும் போதும் ஜிஎஸ்டின்னு போட்டு நீங்க ஒரு கடையில போய் நீங்க 2 இட்லி சாப்பிட்டான்னா வர்றதுல இருந்து எல்லா இடத்துலயும் இப்ப நமக்கு வந்து ஜிஎஸ்டின்னு நம்ம வந்து வரி செலுத்துறோம். அந்த வரி பணத்தை வச்சு தானே வந்து தப்பான பிரிட்ஜ் போட்டேன், தப்பான ரோடு போட்டேன், தப்பான சப்வே கட்டினேன், தப்பானது பண்ணேன். அதனால திரும்பி வந்து நான் பண்றேன் அப்படின்னு. இது யாருக்கு பொறுப்பு இருக்கு அதுல? அந்த கான்ட்ராக்டருக்கு பொறுப்பு இருக்குதா? பத்தின அரசியல்வாதிக்கு பொறுப்பு இருக்கா? அல்லது அதுல போய் நடந்து போய் விளம்பரத்தை தேடின அரசியல்வாதிக்கு பொறுப்பு இருக்குதா? அக்கௌண்டபிலிட்டி எங்க இருக்கு? ஸோ இத வந்து நம்ம கேள்வி கேட்கணும். அதற்கான கேள்வி கேட்கக்கூடிய தளங்களை வலுப்படுத்தணும். அதுதான் ஜனநாயகம். நான் முன்னாடியே சொன்ன மாரி ஆரம்பத்துல, புரொட்டஸ்ட் இஸ் தி ஸ்பேஸ் ஃபார் புரொட்டஸ்ட் இஸ் எ சைன் ஆஃப் ஸ்ட்ராங் டெமோக்ரஸி. அதுக்கு எத்தனை தளங்கள் இருக்கு? அதுக்கு எத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு? அதுல இருக்கக்கூடிய வாய்ஸ கேட்கக்கூடிய தன்மை அரசியல்ல இருக்கவங்களுக்கோ, எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கவங்களுக்கோ இருக்குதா? அப்படின்றது தான் வந்து ட்ரூ சைன் ஆஃப் அ டெமோக்ரஸி. அத பத்தி நம்ம தொடர்ந்து உரையாடுவோம் இந்த சீசன் முழுக்க. கேட்டுட்டே இருங்க நேயர்களே. இரட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ச்சியா பேசுவோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நேரடி சந்திப்பு முடிச்சுட்டு அந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். கண்டிப்பா.